வரக்கூடிய தேர்தலில் தோற்றுருவோம் அப்படின்னக்கூடிய ஒரு அச்சத்தினால தான் வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து 5000 ரூபா வந்து மக்களுக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி விமர்சிச்சிருக்காரு. இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. அப்போ அவர் கொடுத்ததெல்லாம் அவர் இப்போ சொல்லியிருக்கிறது 2000 கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறது எப்படி எப்படி நீங்கள் அதை பார்க்குறீங்க? அது வாக்குறுதி. தேர்தல் வாக்குறுதி எனக்கு ஒன்றும் புரியல எப்படின்னு. இவர் 1000 ரூபாய் கொடுக்குறா 2000 ரூபாய் நீ மக்களை ஏமாத்து தானே கொடுக்குற. அப்போ உனக்கு பயம் இல்லையா? அதில் 10,000 ரூபாய் இப்போ கூட்டணி கட்சிக்காரங்க கொடுத்தாங்களா? அதில் நீ கேட்க வேண்டியதானே. நிதிஷ்குமார் பிஜேபி கொடுக்கல, எல்லா அக்கௌண்ட்டுக்கு ஏற்றி உள்ள பீகாரில் எப்படி ஓட்டு வாங்கி ஜெயிச்சாங்க? எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு, அதை ஏற்றுக்கலாம். பட் அங்கே எப்படி என்ன நடந்துச்சு பீகாரில்? பீகார் நீங்கள் பார்க்க வேண்டியது தானே. எந்த திட்டத்துக்குமே நிதி கொடுக்கல. கல்வி திட்டத்துக்கு நிதி கொடுக்கல. புயல் அடித்தாலும் நிதி கொடுக்கறதில்ல. அங்கே கட்சி திரும்பிக்குன்னு சொல்கிறாங்க. இவங்க கூட்டணியில் தான் இருக்கிறாங்க. இப்போ திமுக தான் ஆப்போசிட் ஆக்குது. கூட்டணியில் இருக்கிறாங்களா கட்சி தேவை நீங்கள் சொல்லி மீட்கு மீனவர் சாகாமல் இருப்பாங்கல்ல. இவங்களுடைய சுயநலத்துக்காகவும் இவங்களுடைய அந்த கருப்பு பணத்தை வந்து சிபிஐ கட்டந்தும் இடி கட்டந்தும் அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறதுக்காக பிஜேபி அடிமையாக வேலை செய்கிறாங்க. அப்பாவே மதிக்காத ஒருத்தர் மகன் போய் சேர்ந்துட்டாரா? உருவாக்குனது யார்? மருத்துவரை தான் உருவாக்குனாரு. எதுவுமே இல்லாத ஒரு செய்தி, பத்திரிகை செய்தி கூட இல்லாத போய் சேர்றாரு. அப்போ எந்த அளவுக்கு பிஜேபி உங்களை வந்து அடிமையை வச்சு கூட்டணி இழுத்துருக்காங்க. இவங்க பிஜேபி இருக்கிற கூட்டணி பூராமே தமிழக மக்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். இந்த மக்களாக புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் தான் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. அவரு தோல்வி பயத்தில் தான் அறிவிப்பு இந்த 1000 2000 ஏற்றி கொடுக்குறேன்னாரா? இப்போ 1000 இவர் கொடுக்குறாரு. பயந்தானே அது கூட. வாக்குறுதி என்னது? இவரை விட அதிகமாக கொடுக்குறேன்னா அவர் ஜெயிச்சுடுவார். அடுத்தது நான் கொடுத்து ஜெயிச்சுக்கலான்றது தானே. சரி, கொரோனாவில் வந்து 2 வருஷம் 4 மாதம் வீட்டில் இருந்தாங்க. எவ்வளோ கொடுத்தாரு அவர்? எவ்வளோ கொடுத்தாரு? வெறும் 2500 கொடுத்தாரு. இவர் கொடுக்குறாரு. மக்கள் இல்லாத மக்கள் சாப்பிட்டா அது எப்படியே வரட்டும். இப்போ மத்திய அரசு பணமே கொடுக்கறதில்ல தமிழகத்துக்கு. ஆனால் வந்து எப்படி தமிழ்நாடு நடக்குது? கல்வி நிதி கொடுக்கல, இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொடுக்கல, எந்த நிதியுமே பட்ஜெட்டில் இப்போ எதுவுமே ஒதுக்கலை. அதுக்கு என்ன அவர் சொல்கிறாரு எடப்பாடி? அதுக்கு என்ன சார் இவர் என்ன கொடுத்தாரு? இவர் இருக்கிறபோது இவர் 2500 கொடுத்தாருல, அது எதுக்கு கொடுத்தாரு? இந்த 2000 ரூபாய் கொடுத்தாரு இல்லையா கொரோனாவில் இருந்தப்போ, அது எதுக்கு கொடுத்தாரு? மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கான்னு கொடுத்தாங்க. 2000 ரூபாய் போருமா 6 மாதத்துக்கு? ஏன் அதிகமாக கொடுக்கல? அப்போ ஏன் கொடுக்கல? குறை சொல்கிறத விட்டு நிறைய கண்டுபிடிச்சி அதை விட எதனா இன்னும் நல்லதாக ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செய்வோம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமாக எதனா சொல்லியிருக்காரா? அது தோல்வி. அவர் சொல்லுது வந்து அந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு பாருங்கள், பெண்கள்லாம் அவங்கவுங்க எவ்வளோ சந்தோஷப்படுதாங்க. கிராமத்தில் போய் பாருங்கள், கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எவ்வளோ சந்தோஷப்படுதாங்க. அவங்க வங்கி கணக்கில் தான் போகுது. ஒரு கணவன் மனைவி இருந்தால் அந்த மனைவிக்கு தான் போய் சேருது. அந்த மனைவி தான் சந்தோஷப்படுவாங்க. கணவன் வந்து அவர் கூட கிடைக்காது. அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் இருக்குது. இவங்க ஒரு 1000 ரூபா கிடைச்சிது, அந்த 5000 ரூபா கிடைச்சதுன்னா அவங்களுக்கு அது எவ்வளோ சேமிப்பு. அவங்க வந்து ஊதாரித்தனமாக செலவும் பண்ண மாட்டாங்க. தான் குழந்தைகளுக்கு தான் ஏதாவது பண்ணுவாங்க. அதனால் அவர் சொல்லுறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அப்படி கிடையாதுங்க. நாளைக்கு தேர்தல் அறிவிச்சிட்டா எதுவுமே பணம் கொடுக்க முடியாது. அது இவங்க சொன்ன அந்த வார்த்தைக்கோசம் முன்னாடியே கொடுக்குறாங்க. இதில் என்ன தப்பு இருக்குது? இல்லைங்க, மாதம் 1000 ரூபா கொடுக்குறாரு. அந்த 1000 ரூபா தேர்தல் அறிவிச்சிட்டா அதை கொடுத்தோம்னா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா தேர்தல் கோசம் கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்போ கொடுக்க வேண்டிய காசை இப்போ கொடுக்குறாரு. மக்களுக்கு சேர வேண்டிய காசு தானே கொடுக்குறாரு. இதில் என்ன இது இருக்குது? அவர் சொல்கிறதுல இருக்குது. அவர் சொன்னது எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டாரு. இப்போ சொல்லாத செய்யலன்னு ஒரு இது சொல்கிறாரு. இது ஒன்றும் தப்பு கிடையாது கொடுக்கறதுனால. திமுக எப்பயுமே ஏழைங்க கட்சி, ஏழைங்களுக்கு செய்கிற கட்சி செய்யுது. அதனால் இவருக்கு என்ன பிரச்சனை? இவருக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? அதில் ஒன்றும் இல்லைல்ல. எல்லாம் பணம் வாங்கினாலும் டிஎம்கேக்கு தாங்க ஓட்டு போனாங்க. இதுதான் சென்னை வந்து டிஎம்கே கோட்டை. கண்டிப்பாக அந்த டிஎம்கே தான் ஜெயிக்கும். அவர் எடப்பாடி சொல்கிறது ஒரு விதத்தில் அவருடைய அபிப்பிராயமாக இருக்கலாம். ஆனால் உண்மையிலேயே இந்த பணம் கொடுத்து செய்கிற விஷயங்கள் எந்த அரசியல்வாதி செய்தாலும் தப்பு தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுக்குற பணம் இல்லை, ஜனங்களோட வரி பணத்தை தான் எடுத்து கொடுக்குறாங்களே தவிர சொந்த பணத்துலேருந்து யாரும் கொடுக்கறதில்ல.
இன்னொரு விஷயம் 1947லேருந்து 2021 வரைக்கும் 4.5 லட்சம் கோடி தமிழ்நாட்டில் கடன் இருந்துச்சு. இப்போ எத்தனை லட்சம் கோடி இருக்குது கடன்? ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் கோடியாக கடன். அந்த பணம் என்ன செஞ்சாங்க? இப்படி சும்மா கொடுத்து தானே உண்டாங்கன்னு. இது யார் மேலே வருது? இந்த பணத்தை வாங்காதவங்களுக்கும் சேர்த்து டேக்ஸாக வருது இல்லையா? அதுதான் எங்கள் அபிப்பிராயம். இது மாதம் அனுப்புகிற 1000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்துருக்காரு. கோடை விடுமுறை சலுகையாக ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. மக்களுக்கு தானே செஞ்சுருக்காரு. எடப்பாடி அப்படி தான் சொல்லுவார். இப்போ அவரே 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லலையா? அவர் மட்டும் ஓட்டுக்காக பயந்து சொல்லாமல் சொன்னார். அவரே 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னார்ல. அடுத்த வருஷத்துலேயே 2000 ரூபா கொடுக்குறேன், 3 சிலிண்டர் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொன்னார்ல. அவர் மட்டும் எதுக்காக சொன்னார்? பயத்தில் தானே சொன்னார். மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு. இப்போ பீகாரில் 10,000 ரூபா கொடுத்தாங்களே, எதை வச்சு கொடுத்தாங்க? அவர் கூட்டணி வச்சுக்கிற ஆட்சி தான் நாங்கள் ஆண்டுக்கிட்டு இருக்குது. எடப்பாடி கூட்டணி வச்சுக்கிற அவங்க தான் நாங்கள் ஆண்டுக்கிட்டு இருக்காங்க. 10,000 ரூபா கொடுத்தாங்களா? அதை எந்த கணக்கில் போய் சொல்லுவார் இவர்? ஒரே நாளில், அதுவும் எலெக்ஷன் டேட் டிக்ளேர் பண்ணதுக்கு அப்புறம் 10,000 ரூபாய் எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் போட்டாங்களே. ஐயோ, அப்போ எங்கே போயிருந்தார் இவர்? அதை கேட்டிருக்கணும் இல்லை இவர். அதனால் இது மாதம் போட வேண்டிய தொகை தான் போட்டுக்கிறாரு. 9 ஆண்டு கால ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சி ஆண்டாங்கல்ல, மக்கள் நிறைவடைஞ்சிட்டாங்களா? அப்போ நீ ரொம்ப சிறப்பாக ஆட்சி பண்ணியிருந்தா ஏன் திமுக வராங்க அவ்வளோ இதா? 40 தொகுதியிலையும் ஜெயிக்கிறாங்க எம்பியாக, பெரும்பான்மையாக கூட்டணி கட்சிகள்லாம் சேர்ந்து ஏன் வந்தாங்க? அப்போ உங்கள் ஆட்சி சரியில்லைன்னு தானே. நீங்கள் எப்படி திருப்பி நல்லாட்சி கொடுப்பீங்கன்னு சொல்கிறீங்க? உங்கள் ஆட்சியில் என்றைக்கும் போராட்டம், ஆர்ப்பாட்டம், கொலை, கற்பழிப்பெல்லாம் நடக்கவே இல்லையா? வாயில் சுட்டாங்களா ஒரு பொண்ணை? நியாயம் கேட்க பொண்ணை வாயில் சுட்டாங்களா? டாஸ்மார்க் வேணான்ற பொண்ணை காது ஒரே அடி ஒரு லேடி அடித்து கொன்னாங்களே ஒரு டிஎஸ்பி. உங்களுக்கு நடக்கலையா? லாட்டியை வச்சு ஒரு அப்பா மகன் ஆசன வாயில் சொருவி கொன்னாங்களா? அதெல்லாம் யார் ஆட்சி? இதெல்லாம் நான் சரிப்படுத்துவோம், முறைப்படுத்துவோன்னு எப்படி சொல்கிறாரு? டாஸ்மார்க் எடுத்துருவோன்னு சொல்கிறாரா? அவர் முழுசு நீக்கிறோன்னு சொல்லிட்டாரா? சொன்னாரா? பணம் கொடுக்குறேன்றதா சொல்கிறாரு. இந்த மக்களுக்கு அச்சுறுத்தலும், மக்கள் உயிருக்கு எதிராகவும் இன்றைக்கி இந்த 5000 ரூபாய் இந்த ஸ்டாலின் கொடுக்குற பணம் டாஸ்மார்க்கு தான் போகுதுன்னு சொல்கிறாங்க. ஏன் அதெல்லாம் டாஸ்மார்க்கை நான் மூடிடுவேன் முழுசா அப்படின்னு ஏன் சொல்ல? இவர் காலத்தில் ஏன் மூடாமல் போனார்? ஐயா சின்ன ஐயா அன்புமணி கூட சொன்னார், நாங்கள் முதல் பிரதான கோரிக்கையை கூட்டணி சேர்றப்போ டாஸ்மார்க்கை மூடுறதான்னு. அவங்கெல்லாம் கூட்டணி இருந்து கூட மூடாமல் போயிட்டாங்களே. மீண்டும் அவங்களே தானே வந்திருக்காங்க. என்னன்னு தெரியல. நீங்கள் தான் பத்திரிக்காரங்க தான் எல்லாம் ஆய்வு பண்ணும். உங்ககிட்ட தான் தரவுகள் அதிகமாக இருக்கும், எங்கிட்ட தரவு குறைவு. நாங்கள் ஏதோ செவிவழி செய்தி டேட்டா இல்லாமல் சொல்கிறோம். ஞாபகத்துக்கு வந்ததை டேட்டாவோட சொல்கிறோம். உங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். அது தோல்வியெல்லாம் கிடையாது. தோல்வி பயம்ங்கிறது அவர் என்னங்க. ஆமாம், அதாவது அவங்க அப்பாவிலேருந்து அவர் வரைக்கும் ஆட்சியில் இருக்கணுங்கிறது கட்சி ஆரம்பிக்கலை. மக்களுக்காக சேவை செய்யணும், அதுதான். மற்றபடி இருக்கணும், ஆட்சியில் தான் நாம் இருக்கணும். இந்த ஆட்சியில் இருந்தோம்னா இந்த மக்களுக்கு என்ன செய்யலாம்ங்கிறத அவர் யோசித்து செய்தார். இன்னும் நமக்கு பின்னால் நம்ம சங்கதியர்கள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் யோசித்து செய்தார். படிக்க பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அதை ஏற்றுக்கிட்டாங்களாங்க. கிராமத்தில் பாருங்கள், படிக்க முடியாமல் எனக்கு தென்காசி மாவட்டம் கல்நீர் கோலம்னு ஒரு சின்ன கிராமம். அங்கேருந்து ஒரு பொண்ணு ஐடி கம்பெனியில் இப்போ வேலைக்கு போயிருக்கு. அவங்களுக்கு வீடு கூட கிடையாது. வீடு கூட கிடையாமல் அந்த பிள்ளை ராணி அண்ணா காலேஜில் படித்தது. அது அந்த மழை பெய்யக்கூடிய நேரங்களில் நான் நல்லா இந்த ரூமில் இருக்கேன், என் தாய் தந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுதாங்க, இந்த பொட்டை பிள்ளையெல்லாம் படித்து என்ன ஆக போகுதுன்னு எங்கள் கிராமத்தில் கேட்டவும் போது கூட எனக்கு படிக்க முடியல, இந்த திட்டத்தில் தான் நான் படித்து வேலைக்கு போகணும்னு அது எவ்வளோ இதாக சொல்லுது. அதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்கிடுவாங்கல்ல. இவர் சொல்லுது மாதிரியோ இவர் சொல்லுது மாதிரியோ இது இல்லைல்ல. பின்னால் உள்ள சங்கதிகள் நல்லா இருக்கணும்னா இவர் வந்தால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி அடிமுட்டாள் இந்த நாட்டில் அவன் இருக்கிற வரைக்கும் அதாவது இலையே காணாமல் போயிடுச்சு. அடிமுட்டாளுங்க அவன். ஜம்மு காலத்தில் வடிகட்டின முட்டாள் எடப்பாடி. எப்படின்னு கேளுங்க. இந்த சீக்ரெட் ஏன் அடித்த அடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் அடித்து போட்டு கொடுத்தாரு. அவங்க லீக் அவுட் பண்ணாங்க. நான் சஸ்பென்ஸாக எலெக்ஷன் டிக்ளேர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த 1000 ரூபாய் கொடுக்குறத கோர்ட்டுக்கு கொண்டு போய் ஸ்டாப் பண்ணிடணும். ஸ்டாப் பண்ணிட்டா திராவிட மாடல் ஆச்சு, இந்த மாதிரி ஏமாத்துற ஆச்சு, இந்த மாதிரி 1000 ரூபா நிப்பாட்டிட்டாங்க, இந்த மாதிரி ஏமாத்துறவங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கலாம் அப்படின்னு மேலே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுங்க சும்மா இருப்பாங்களா? மோப்பம் முடிச்சிட்டாங்க. நைட்டோ அட்டன் டயத்தில் ஒரே டைம் தூக்கி அடிச்சாரு பாருங்க. விடிகாலம் 6 மணிக்கெல்லாம் 5000 தூக்கி போட்டாரு.
எப்பட்றா அப்படின்னு எல்லாம் ஆடி போயிட்டான், கப்சிப்னாகி போயிட்டான் மோடியும் அமித்ஷாவும். எடப்பாடி அப்படியே மூக்களையும் வாயில கையை பொத்திக்கிட்டு நம்ம வாய் விடுறது தப்பாக போச்சு போல இருக்கே அப்படின்னு இருக்கான். எப்படி அவன் சொல்கிறது? அவனுக்கு தெரியும், அவ்வளோதாங்க அவன் கதை முடிஞ்சுதுங்க. அவனுக்கும் கட்சி நடத்த தெரியல, அவன் கூட போகிறவனுக்கும் கட்சி நடத்த தெரியல, ஒரு கூட்டமும் பேச தெரியல, மக்களை எப்படி பிஹேவ் பண்ணி மக்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுங்கிறதே தெரியல. இவனுக்கு எப்படி ஏதோ ஒரு ஜெயலலிதா இருந்த மாதத்தில் வந்தான், சசிகலா அம்மா ஒரு பிச்சை போட்டாங்க, அவன் சிஎம் ஆகிட்டான். இப்போ சொல்லுங்களேன், இனிமேல் எலெக்ஷனில் நிற்க சொல்லுங்களேன். மானிய விலையில் ஸ்கூட்ரு தரேன்னாங்கப்பா பொம்பளைங்களுக்கு, ஏடிஎம்கே ஆட்சியில் பெண்களுக்கு எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? கிட்டத்தட்ட மோடி வந்து அந்த மீட்டிங்கில் கொடுக்கும்போது ஒரு 8 பேருக்கு நம்ம கொடுத்தாங்கப்பா. எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க? மானிய விலையில் ஸ்கூட்ரு 2 வீலர்லாம் கொடுக்குறேன்னாங்களே, எவ்வளோ பேர் கொடுத்தாங்க? தாலிக்கு தங்கத்தை எப்போ நிறுத்தினாங்க? 2019 இவங்க ஆட்சி இருக்கும்போது இவங்க நிறுத்திட்டாங்க. புரியுதா? அதனால் அவங்க நிறுத்தினதை வந்து இவங்க வந்து தொடங்கணும்னு அவசியம். இவங்க கல்வி உதவி தொகையாக தராங்க. மக்களுக்கு கல்வி முக்கியமா தங்கம் முக்கியமா? கல்வி தான் முக்கியம். கல்வி கொடுக்குறாரு சிஎம், இதை விட என்ன வேணும்? புரியுதா? அதனால் முதல்வர் வந்து அருமையான திட்டங்களை போட்டுன்னு வராரு. இன்னும் 2017ஆம் தேதி பட்ஜெட் போட போகிறாங்க. அதில் கூட ஒரு நல்ல நல்ல திட்டங்களை அவர் கொடுப்பாருன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, மக்களுக்கு.